மதுரை கே நகர் பகுதியில் காவலர் குடும்ப நல மையத்தை காவல்துறை இயக்குநர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். மதுரை, திருநெல்வேலி மாநகர் மற்றும் தென்மண்டல காவல்துறை செல்லமுத்து அறக்கட்டளை மற்றும் ஆராய்ச்சி மையம் இணைந்து நடத்தும் மகிழ்ச்சி என்னும் காவலர் குடும்ப நல மையத்தை மதுரை கே நகர் அகானா மருத்துவமனையில் தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர் சங்கர் ஜிவால் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காவல்துறை தலைவர் நல்வாழ்வு நஜ்மல் கூடா மற்றும் காவல் ஆணையர் லோகநாதன் மற்றும் மருத்துவமனை மூத்த மனநல மருத்துவர் ராமசுப்பிரமணியன் மற்றும் மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நஜ்மலோட ஐஜி வெல்ஃபேர் ஆங்கிலத்தை பேசும்போது ஒரு பக்கம் ஒரு சத்தமும் கிடையாது, தமிழ்ல பேசக்கூடிய பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆங்கில பேசும் தமிழ்ல பேசும். முதல்ல ஆங்கில பேசினா அந்த அளவுக்கு கெட்டு இருக்காது, ஆனால் பரவாயில்லையே. இப்போ அவங்கள சொல்லிட்டாங்க உங்களுக்கு மகிழ்ச்சி ப்ரோக்ராம்னா என்ன அர்த்தம், எப்படி செய்ய போறோம், இந்த மாதிரி. இது 2018 ஆரம்பிச்ச ப்ரோக்ராம், ஒரு வெல் பீயிங் ப்ரோக்ராம் சொல்லி உங்க உள்ள கூட சில பேர் நீங்க நோடல் ஆபீசர் இருந்திருப்பீங்க வெல்பீயிங் ப்ரோக்ராம்ல. அவங்கள சில பேருக்கு நிமான்ஸ்ல டிகிரி கொடுத்தாங்க. அதுல சில நல்ல ப்ரோக்ராம். ஆனால் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், இன்னொரு உயர்ந்த பண்ணோம்னா நம்ம காவல்துறையில ஒரு நல்ல வெல்ஃபேருக்காக என்ன செய்யலாம், அதை யோசனையில தான் இந்த மகிழ்ச்சி ப்ரோக்ராம் வந்தது. இதுவரை பேசுனது பேச்சாளர் எல்லாம் அவங்களுக்கு தெளிவா சொல்லிட்டாங்க இப்படி இருந்திருக்கு ப்ரோக்ராம். சென்னை பொறுத்தபடிய இந்த ப்ரோக்ராமுடைய ரிசல்ட் மிக நல்லா இருந்திருக்கு. நம்முடைய டெஃபினட்டா சில பேர்னா அவங்கள பிரச்சனை இருந்தாலும் கூட ட்ரீட்மெண்ட்க்கு வர மாட்டாங்க. நாங்க அதை எதிர்பார்க்கலையே. 100% ஒரு கொடுமையப்படுத்திட்டு நீங்க வாங்க நீங்க சரியில்லை சொல்லவே இல்லையே. இது ஒரு வாலண்டரி எக்ஸசைஸ். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1000 பேர் மேலே பண்ணோம், ஐடியா பண்ணோம். ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுதுன்னு 600 கொடுக்க முடியுது. ஆனால் அதுல ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அவங்க குடும்பம் அவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது, அது புத்தமா மாறி இன்னைக்கு ஒரு வேற மாதிரி ஒரு ஆயிப்போச்சு. சொல்றது நோக்கம் என்னன்னா, 100 வாட்டி நம்ம இந்த ட்ரை பண்ணும்போது 100 கேஸ்ல 10 கேஸ்ல கூட நம்ம இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் இந்த மாதிரி ஹெல்ப் செய்ய முடியுதுன்னா இந்த ப்ரோக்ராமோட சக்சஸ் நான் நினைக்கிறேன். அதே மகிழ்ச்சி ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கண்ட்ரில நாடுல ஒரு டி அடிக்ஷன் ப்ரோக்ராம், ஒரு 60,000 ரூபாய் டிடிக்கு நம்ம ஒரு அங்க இருக்கு. டிடிக்கு ஒரு டி அடிக்ஷன் சென்டர் இருக்கு. அவங்க ஒரு 2 மாதத்துக்கு ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. சார்ஜ் 60,000 rupees, 60,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அரசாங்க ஜியோ படிய அந்த மாதிரி இருந்தால ரிம்பர்ஸ் பண்றாங்க. அவங்க நமக்கு பணம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. சோ அதை பத்திய பினான்சியல் கமிட்மெண்ட் கவர்மெண்ட்ல நம்ம வாங்கிருக்கோம். ஜியோ படி காவல் நலன்ல இந்த மாதிரி ப்ரோக்ராம் நம்ம நாட்டில் எங்கேயுமே கிடையாது. ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு அடுத்த செய்யலாம். ஸ்டெப்ஸ் பண்ணும்போது டெஃபினட்டா ஒரு அப்ப என்ன இருந்தது, சில பேர்னா நம்மள அங்கே போனோம்னா எப்படி இருக்கும் என்ன இருக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நான் என்ன சொன்னோம், யாரும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வர சொல்ல வேண்டிய இல்லையா. ஒரு நம்ம போஸ்டர் ரெடி பண்ணோம். அந்த போஸ்டர்ல இதை பத்தி எழுதிட்டு மனநிலை பாதிக்குதுன்னா நீங்க நம்பர்ல கொடுத்தோம். அந்த நம்பர் எப்படியே போயிடுச்சு, வெளியூருக்கு போயிடுச்சு. அப்புறம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஹோசூர்ல தருமபுரியில சில ஃபேமிலி மெம்பர்ஸ் கால் பண்றாங்க, நம்ம வீட்டுல பிரச்சனை இருக்கு, குடும்ப பிரச்சனை இருக்கு, ஹெல்ப் செய்ய முடியுமா அதெல்லாம். அப்போ நமக்கு தெரியுது இந்த மாதிரி சென்னையில மட்டும் பத்தாது, டெஃபினட்டா இந்த வெளியூர்ல நிறைய பேருக்கு ஹெல்ப் தேவைப்படுது. இது எப்படி செய்யலாம். ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம் ஆரம்பிச்ச அப்புறம் சென்னை பக்கமா இருந்தது. அதுக்கு என்னன்னா, சப்போஸ் யாராவது முடியலையா கூட அவருக்கு வீடியோ கவுன்சிலிங் மூலியமா நம்ம அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துலாம், அவங்களை பேசிக்கலாம். சில நேரத்தில் பேசுனதுக்கே ஒரு திருப்பு கிடைக்குது, பேசும்போது திருப்பு கிடைக்குது. ஒரு கூட அப்புறம் அவங்க நடிச்சாங்கன்னா அவங்க சென்டருக்கு வர சொல்ல மாதிரி அவுட்ரீச் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சோம். ஆனால் அது ஒரு லிமிடேஷன் இருக்கு அவுட்ரீச் ப்ரோக்ராமுக்கு. ஸோ அடுத்த டெஃபினட்டா ஒரு பிசிக்கல் சென்டர் நமக்கு வேணும். அதை வச்சுட்டு
அப்புறம் நம்ம ஒரு நன்றி சொல்லணும் மதுரை கமிஷனருக்கு, கூட நம்ம நிம்ஹான்ஸ் டாக்டர் சிஆர்எஸ்க்கு. அவங்க மதுரையில அடுத்து செய்யலாம், சரி பண்ணிக்கலாம் யாருமே, பட் அவங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு தானே ஒரு முன் எடுத்துட்டு இதை ஒரு மதுரையில ஆரம்பிச்சிடலாம் மாதிரி ஒரு ப்ரொபோசல் கொடுத்தாங்க. ಅದಕ್ಕೆ ಏತಾಪೆ ನಮ್ಮ ஒரு மாதத்துக்கு ஒரு 10 லட்சம் தனியா ஒதுக்கி இருக்கோம். 6 மாசத்து ப்ரோக்ராம் ஓட போறோம். ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு கவர்மெண்ட்க்கு அட்ரஸ் பண்ணி ஒரு பர்மனன்ட் ப்ரோக்ராம் செய்யறதுக்கு நம்ம முடிக்கணும். குறிப்பிட்ட பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மதுரை சவுத் ஜோன்ல ப்ரோக்ராம் நம்ம ஆரம்பிக்க போறோம். இதுக்கு முன்னாடியே கூட இந்த திருச்சூர் சென்டர்ல பிளஸ் அவங்களுடைய கவுன்சிலிங்ல 127 பேர் அவங்க பெனிஃபிட் வாங்கியிருக்காங்க. காவல்துறை பொறுத்தபடியே நலன் நம்ம பேசினா மட்டும் பத்தாது, டெஃபினட்டா நம்ம இதை ஒரு ஆக்ஷன் எடுத்தாலும் நல்லா இருக்கும். ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு நடத்துறதுக்கு இங்கே தியாகராஜர் காலேஜ் அவங்களுடைய நிர்வாகிகள் அவங்களுக்கு நன்றி. மீடியா